தம்பி ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்லுகிறார், மாணவர்களே நாம இன்னைக்கு ஒவ்வொரு மதத்துக்காக வந்து நீங்க போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சிவனை திருமாலையும் கும்பிடுறவங்க போய் கேட்டீங்கன்னா பகவத்கீதை போதும்பா, ஆகச்சிறந்த நூல் பகவத்கீதையும் பாருங்க. இயேசுவை வழிபடக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா பைபிள் போதும்னு சொல்லுவோம். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் போதும்பாங்க. சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா சீக்கிய மதம் தான் எங்களுக்கு போதுமானது என்று சொல்வார்கள். ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்கிறார், அமெரிக்காவை சார்ந்தவர், பின்னாடி லண்டனில் வாழ்கிறார். அவன் சொல்லுகிறான், பைபிள் குர்ஆனை விட பகவத்கீதையை விட உலகத்திற்கு ஒரே ஒரு நூல் போதும். அந்த நூல் இங்கே அமெரிக்காவில் கிடையாது, லண்டனில் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அந்த நூலின் பெயர் திருக்குறள் என்று சொல்கிறான் ஆல்பர்ட் ஸ்வைசர். உலகத்திலேயே அறிவியல் சிந்தனைக்கு மாற்றாக, அறிவியல் சிந்தனைக்கு எதிராக இங்க இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா மனிதன் எப்படி பிறந்தான், ஒருவன் நெற்றியிலிருந்து பிறந்தான், ஒருவன் நெஞ்சிலிருந்து பிறந்தான், ஒருவன் தொடையிலிருந்து பிறந்தான், ஒருவன் பாதத்திலிருந்து பிறந்தான் என்று அறிவியலுக்கு எட்டாத கருத்தாக, அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக, சயின்ஸுக்கு எதிரான ஒரு செய்தியாக இப்படி ஒரு கருத்தை இந்தியா முழுவதும் சொல்லி பரப்பிவிட்டு விட்டார். மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், காலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி ஏற்றுவிடக் கூடாது, நம்பிவிடக் கூடாது. ஏன்? வள்ளுவன் சொல்கிறது, மனிதன் நெற்றியிலிருந்து பிறக்கவில்லை, நெஞ்சி தொடை பாதத்திலிருந்து பிறக்கவில்லை. வள்ளுவன் சொல்கிறது, திருக்குறள் சொல்கிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா. தம்பி, பிறப்பால் யாரும் பாகுபாடு பார்க்க கூடாது. பிறப்பால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறான், அது பாகுபாடு என்பது கிடையாது என்று சொல்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா, செய்வனில் வேற்றுமையாம். செய்கின்ற தொழிலால் அவர் தலைமை ஆசிரியர், அவர் எம்பி பிஏ, அவர் ஆசிரியர், அவர் உதவி தலைமை ஆசிரியர், அவர் பிடி டீச்சர் என்று செய்கின்ற தொழிலால் வேறுபாடு இருக்கிறார்கள் தவிர பிறப்பால் வேறுபாடு கிடையாது என்று சொன்ன மொழி தமிழ் மொழி.